குட் மார்னிங். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக்கருடைய ட்ரிப்பிங் சர்க்யூட். நாம் பார்த்தா லாஸ்ட் வீக் க்ளோசிங் சர்க்யூட் பார்த்தோம். எப்பவுமே க்ளோசிங் சர்க்யூட் சீரியஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, எப்பவுமே சீரியஸாக தான் இருக்கும். ட்ரிப்பிங் சர்க்யூட் எப்பயுமே பேரலாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் எந்த ஃபால்ட்டு பார்த்தோன்னா அக்கர் ஆனாலும் டைரெக்டாக ட்ரிப்பிங் காயிலுக்கு போயிட்டு சப்ளை அந்த ட்ரிப்பிங் காயில் பார்த்தோன்னா பிக்கப் ஆகும். இப்போ சப்போஸ் பார்த்தோன்னா இந்த கான்டாக்ட் பிக்கப் ஆகுது. இந்த சைடில் இருக்க எல்லா ஆக்சிலரி கான்டாக்டோட ஆக்சிலரி ரிலேவுடைய கான்டாக்ட் ஃபுல்லாகவே WA ட்ரிப்பு, OTA ட்ரிப்பு, மார்க் ட்ரிப்பு ஃபுல்லாகவே டிரான்ஸ்ஃபார்மருடையது. இந்த பக்கம் எல்லாமே டோர் இன்டர்லாக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிமோட்டு, எமர்ஜென்சி புஷ் பட்டனு, எட் ஸ்விட்சு, அப்புறம் 86 மாஸ்டர் ட்ரிப் உடையது. சப்போஸ் இப்போ பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னா, இப்போ ஏதோ ஒரு WTA ட்ரிப் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கேருந்து பார்த்தோன்னா 86 என்ன ஆகுனா பிக்கப் ஆகிட்டு சடனாக என்ன ஆகிடுனா இந்த கான்டாக்ட் NOலேருந்து NC ஆகிட்டு இந்த ட்ரிப் காயில் பிக்கப் ஆகிட்டு பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்றோம். அப்புறம் எல்லா நியூமரிக்கல் ரிலேவை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் ரிலே என்ன பண்ணால் சம் ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னா அந்த டைமில் ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணி 86 என்ன பண்ணோம், ட்ரிப் கமாண்ட் கொடுக்கும். 86 என்ன பண்ணுன்னா ட்ரிப்பிங் காயிலுக்கு கமாண்ட் கொடுக்கும். ட்ரிப் காயில் பிக்கப் ஆகிட்டு பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்ரும். இதுதான் பார்த்தோன்னா ட்ரிப்பிங் சர்க்யூட்.